வேதம் சொல்லுகிறது, நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் இருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ. அங்க தேவன் வந்து ஒரு லிமிட் வைக்கல. தேவன் வந்து டிமாண்ட் பண்ணல, தம்பி நீ எது வேணும்னு கேக்குறேன் நான் தரேங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இந்த வேதத்தை படிக்கிறவன் கண்டதை கேட்க மாட்டான், அவர் நம்புறார். கையை தட்டி. இந்த வேதத்தை படிக்கிறவன் கண்டதையும் கேட்க மாட்டான், அவனுக்கு தெரியும் ஒரு லிமிட் வச்சிருப்பான். சில பேர் சொல்லுவாங்க புரியவே மாட்டேங்குது, பரவாயில்ல படி. பக்கத்துல கைப்பிடி, புரியல பரவாயில்ல படி. படிக்க தெரியாது, பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் படிக்க சொல்லி கேளு. இல்லையா சோறு இல்லாம நீ நிறைய பேர் இருக்கான். ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாம யாரும் இல்ல. ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஆடியோ பைபிள் இருக்கு, இறக்கி வச்சு காதால கேளு. வார்த்தை எங்கே உள்ளே போகுதோ உன்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க. நீ உங்களை பார்த்து நான் சொல்றேன், மகனே மகளே, நீ யாரா வேணா இருந்து வேதத்தை படிக்காம நீ இருந்தா உன்னுடைய லைஃப்ல நீ ஜீரோ. வேதத்தை நீ வாசிக்காமல் இருந்தால் உன்னுடைய லைஃப்ல நீ ஜீரோ, ஒன்றுமே கிடையாது. இந்த வேதத்தை தூங்க விடாத, இந்த வேதத்தை படி. நான் வீட்டை விட்டு வெளியில போன, பைக்ல போன, அந்த பைபிள் முன்னாடி இருக்கும். நான் ஒருவேளை மறந்தாலும் என் மனைவி ஞாபகப்படுத்த, பைபிள் எடுத்துட்டீங்களா?